அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி கேலண்டரில் உலக தொலைத்தொடர்பு தினம் அப்படின்னு போட்டிருந்துங்க. தொலைத்தொடர்புன்னா மெயினாக நம்ம மனசுக்குள்ளே வர்றது டெலிஃபோன் தான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே இந்த மொபைல் ஃபோன்லாம் கிடையாதுங்க. அப்போல்லாம் வீட்டுக்குள்ளே லேண்ட்லைனு கண்ணங்கரையர்னு பெருசாக உட்காந்துருக்கும். யார் கூட பேசணுன்னாலும் அந்த லேண்ட்லைன் தாங்க. சென்னையில் இருக்கவனுக்கு பேசணுன்னாலும் டெலிஃபோன் ஆஃபீஸ் மூலமாக ட்ரங்க் கால் புக் பண்ணி அந்த ட்ரங்க் காலும் பிஸி லைனுக்கு நடுவில் அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து தாங்க கிடைக்கும். டெலிஃபோன் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு, சார் சென்னைக்கு ஃபோன் போட்டிங்களா, ட்ரங்க் கால் வந்துருச்சு, கனெக்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பான். கொடுங்கன்ட்டு சொந்தக்காரங்கிட்ட பேசின காலம் அது ஒன்று. இன்றைக்கி கையடக்கமாக பாக்கெட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்குச்சு இந்த செல்ஃபோன். அமெரிக்காவில் இருக்க நம்ம சொந்தக்காரங்க கூட வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் உடனே பேச முடியுது. இது அருமையான முன்னேற்றம். அதே நேரத்தில் இந்த செல்ஃபோன் பல தவறுகளுக்கு பயன்படுது. அதெல்லாம் விரிவாக சொல்கிறது என்னுடைய நோக்கமே கிடையாதுங்க. இப்போ டெய்லி நியூஸ் பேப்பரில் பாருங்கள், மனைவியின் நடத்தை மீது சந்தேகம், இரவில் நீண்ட நேரம் தன்னுடைய ஆண் நண்பருடன் பேசியதால் கணவன் ஆத்திரமடைந்து மனைவியின் கையை வெட்டி எறிந்தான் குடியாத்தத்தில். இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, மனமுறிவு, இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் இந்த மொபைல் ஃபோனுங்க. இந்த மொபைல் ஃபோனை கவனமாக பயன்படுத்தணுங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, எல்லாருமே முன்னெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுந்தா அக்கம் பக்கத்தில் பார்ப்பாங்க, மரம் செடி கொடிகளை பார்ப்பாங்க. இப்போ எல்லாருமே ஒரு மோன நிலை, ஒரு தவ நிலையில் இருக்காங்க. எல்லாருடைய தலையும் நட்டுக்கிட்டு தாங்க இருக்குது. அது நிற்கிற இடத்துல நட்டுக்கிட்டால் பரவாயில்லைங்க, நடந்து போகிற இடத்துல நட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ பெண்கள்லாம் எப்படின்னா, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க, ஒரு பரவச நிலையில் இருப்பாங்க. காதில் இந்த ப்ளூடூத்தை மாட்டிக்கிறதுங்க, அப்படியே தானாக சிரிச்சுக்கிறது, தானாக பேசிக்கிறது. அவங்க தானாக பேசிக்கிறாங்கன்னு நான் நினச்சிக்கிறதுங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டோடு பேசுகிறாங்க, இல்லை யார் கூடங்க. ஆனால் ஒரு பரவச நிலை, கண்கள் அப்படியே விரிஞ்சிருக்கும், ஒரு ஸ்மைல் அப்படியே வச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. எதிர்க்க எவன் வந்து இடித்தாலும் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஆக கவனமாக இருக்க வேண்டியது நான் செல்ஃபோன் நன்மையா தீமையா இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாதுங்க. செல்ஃபோன் இல்லாமல் இந்த வீடியோவே கிடையாது, நன்மை தான். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்குதா இல்லையா இந்த கேள்வி நான் எப்போவுமே எல்லாரையும் கேட்குறது உண்டுங்க. இப்போ என் நண்பன் ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. இன்று சவப்பெட்டிகள் மிக சிறியதாகிவிட்டன. எதிர்கால கனவு என்பதை பூமிக்குள் அடக்கம் செய்ய கையடக்கத்தில் ஒரு கருவி, செல்ஃபோன் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. அது எனக்கு உண்மையாக தான் படுதுங்க. அதிக நேரம் செல்ஃபோன் தவறு. இப்படி தாங்க ஒரு நாள் ஒருத்தர் என்ன பண்ணாருங்க, ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தாருங்க. போகும்போது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரோட்டில் போகும்போது கூட மொபைலை நோண்டிக்கிட்டு தான் போகிறாங்க, எதிரில் யார் வர்றது என்னன்னு ஒன்றுமே தெரியலன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம நண்பர் மொபைல் ஃபோன் நோண்டிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருந்தாருங்க. அப்படியே அவர் பக்கத்தில் யாரும் நங்குன்னு இடிச்சிட்டாங்க. வலி தாங்கலை அவனுக்கு. எவன்டா அவன் இந்த மாதிரி இடிக்கிறவன், எரும மாடு மாதிரி அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்த்தா உண்மையிலே ஒரு எரும மாடு தாங்க அங்கே நின்றுது. எப்படி இருக்குங்க? வாழ்க வளமுடன்.